வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். இந்த வீடியோல 2 மாதங்கள் முடிந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன? நெறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்கிறது, என் குழந்தைக்கு 2 மாசம் முடிஞ்சிருச்சு. என்னென்ன என் குழந்தை செய்யணும்? எது செய்யலன்னா நான் பயப்படணும்? கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் திருப்பியும் கூட்டிட்டு வரணும். அந்த மாரி கேள்விகள் நெறைய கேட்பாங்க. அதுக்குரிய பதில்கள் தான் இந்த வீடியோல இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, 2 மாதம் முடிந்தவுடன் ஒரு குழந்தைய நீங்க குப்புற போட்டீங்கன்னா, தலைய லேசா தூக்கி பார்ப்பாங்க. அதாவது ஒரு 45 டிகிரி ஆங்கிள்ல தலைய மட்டும் லேசா தூக்கி பார்ப்பாங்க. பிறந்தோனே குப்புற போட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த நெக் மசில் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால தலைய அவங்களால தூக்க முடியாது. அதே இது 2 மாதம் முடிந்தவுடன் இந்த நெக் மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிச்சுரும். அதனால தலைய லேசா தூக்கி பார்ப்பாங்க. அடுத்தது பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை இந்த எல்போஸ், நீஸ்லாம் ரொம்ப பெண்டா இருக்கும். அம்மாவுடைய கர்ப்பப்பையில இருக்கும்போது ரொம்ப உள்ள அப்படி குறுகி இருக்கும்போது, அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகி இருக்கும். பிறந்தோனே சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா, டைட்டா வச்சிருப்பாங்க வந்துட்டு. அவங்களுடைய எல்போஸையும் கைய இப்படி தான் வச்சுக்குவாங்க. காலையும் நீஸ்ல பெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. வேறஸ் 2 மந்த்ஸ்ல இந்த கம்ப்ளீட்டா இந்த மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும். நல்லா நேராவே கை, கால்லாம் வச்சுக்கலாம். நல்லா ஈஸியா மூவ் பண்ணுவாங்க. கை, கால் 2மே படுத்துக்கிட்டு மூவ் பண்ணுவாங்க. இத கவனிச்சு பாருங்க. அவங்க மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் டைட்டா தான் வச்சிருக்காங்களா? அப்படின்னு பாருங்க. அடுத்தது உங்களுடைய பார்வை பாருங்க. இப்ப ஒரு பிரைட் ஆப்ஜெக்ட் ஒரு ரெட் கலர் பாலோ, இல்ல ரெட் கலர் கியூபோ காமிச்சீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் அவங்க கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா உத்து பார்ப்பாங்க. இது ரொம்ப நிமிடங்களுக்கு பண்ண மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கண் விலகிரும். அந்த அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து. இத பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களுடைய பேச்சு திறன் பார்த்தீங்கன்னா, நெறைய கூயிங் சவுண்ட்ஸ்ன்னு சொல்றது. அதாவது லேசான சத்தங்கள். இனிமையான மழலைன்னு சொல்றது. அந்த மாரி சத்தங்கள் குடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 2 மாதம் முடிந்தோனே. அது பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய குழந்தைக்கு தானாகவே சிரிப்பு வரணும். அதாவது இப்போ யாரையும் பார்த்தா சிரிக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மாவே படுத்திருக்கும்போது சிரிப்பாங்க. அதாவது ஸ்மைலிங் ஸ்பான்டேனியஸ்லின்னு சொல்றது. இதுதான் சோசியல் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. இது ஒரு 2 மாதம் முடிந்த குழந்தை கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய ஹியரிங் பாருங்க இப்ப உங்க குழந்தைக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, அவங்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் மாறும். அவங்க ஏதாவது பண்ணிட்டு கை, கால்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஐ மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஐ மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் மாறும். இந்த மாரி அவங்களோட பிஹேவியர்ல ஒரு சின்ன, சின்ன சேஞ்சஸ் வரும் ஒரு சத்தத்துக்கு. இந்த மாரி சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு பாருங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். சப்போஸ் அந்த சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, அவங்க ஹியரிங்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஃபர்தரா அத கவனிச்சு பார்க்கணும். பொதுவா நான் 2 விஷயங்கள் சொல்வேன். இந்த 2 மாதம் முடிந்த குழந்தைங்களுக்கு ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு சொல்றது. அதாவது ரெட் ஃபிளாக்னா டேஞ்சர் சைன்ஸா. என்ன இந்த 2 விஷயங்கள் பண்ணலன்னா, கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகள் மருத்துவரிடம் கூட்டிச் சென்று உங்க குழந்தைய பரிசோதனை செய்யணும். முதல் விஷயம் உங்க குழந்தை தானா சிரிக்குதா? 2 மாசம் முடிஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சா? சப்போஸ் 2 மாசம் முடிஞ்சியும் சிரிக்கலன்னா, அது நார்மல் கிடையாது. அடுத்தது குழந்தைக்கு சத்தம் ஏதா கேட்டு அவங்களுக்கு ரியாக்ஷனே இல்லாம இருக்கிறாங்க. ஒரு மூவ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் இல்ல. கண் மூவ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் மாற மாட்டேங்குது. அந்த மாரி உங்களுக்கு ஒரு பிஹேவியர்ல சேஞ்சே இல்ல. அப்படியே படுத்திருக்காங்க சத்தம் கேட்டுனாலும், இது அப்நார்மல். கண்டிப்பா அவங்களுடைய ஹியரிங்க செக் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம ஹியரிங் ஸ்கிரீன் நியூபார்ன் பீரியட்லயே பண்றது. பிறந்து ஒரு சில நாட்கள்லயே ஹியரிங் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்காக நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஹியரிங் ஸ்கிரீன் பண்றதுன்னு. அந்த வீடியோடைய லிங்க் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். அதையும் பாருங்க. சப்போஸ் அப்ப நீங்க ஹியரிங் ஸ்கிரீன் பண்ணலன்னா, நீங்க உன்னிப்பா உங்க குழந்தைய ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாரி அந்த ரெட் ஃபிளாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்க மருத்துவரிடம் கண்டிப்பா ஆலோசனை பெறுங்க. ஏன்னா, அது ஹியரிங் பொறுத்தவரைக்கும் நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்கன்னா, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். அவங்க பேச்சு திறனும் நல்லா வர ஆரம்பிச்சுரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க குழந்தை 2 மாசத்துல என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணல? நீங்க இத எப்படி அத ஹேண்டில் பண்ணீங்க? அதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மத்த பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.